டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் அங்கு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த மோதலால் தேர்தலுக்கு முன் இந்த மோதல் சரியாகி விடும் என்றும், இல்லை என்றால் அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையே கூட்டணி மற்றும் கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான பிரச்சனையில் மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றும், கடந்த 2 மாத காலமாக இலைமறை காயாக இருந்த மோதல் இன்று தனிப்பட்ட முறையில் அன்புமணி ராமதாஸ் மீது டாக்டர் ராமதாஸ் சரமாரியான குற்றச்சாட்டுகளை தனிப்பட்ட முறையிலேயே கூறியிருக்கிறார். அந்த தலைமைத்துவம் இல்லை, அவரை அமைச்சராக்கியது 35 வயதில் அமைச்சராக்கியது தவறு என்று வளர்த்த கடா மார்பில் பாய்ந்து விட்டது, தாயையே பாட்டில் வீசி தாக்க முற்பட்டனர் என்றெல்லாம் தொடர்ந்து கண்ணீர் மல்க அவர் கூறிய புகாரினால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் நீடிப்பாரா, நீக்கப்படுவாரா, அந்த கட்சியின் எதிர்காலம் என்ன என்பது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராதாகிருஷ்ணன் சார், வணக்கம் சார். இந்த மோதலோட பின்னணி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த எதிர்காலம் என்ன ராதாகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார். இல்ல, டாக்டர் ஐஎஸ் கூறுறதுல எல்லாருமே அர்த்தம் இருக்கு. அதாவது 35 வயசுல வந்து ஒரு அமைச்சராக்கலாம் என்ற அந்த கேள்வி எல்லாம் நிச்சயமாக முக்கியமான கேள்விகளாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்ப காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி போய் நிக்கிறாரு, என்ன வந்து ஆந்திராவுடைய முதல்வராக்குங்க அப்படின்ட்டு வைஎஸ்ஆர்னுடைய மறைவுக்கு பிறகு. அப்போ சோனியா காந்தி அம்மையார் என்ன கூறுறாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப இளைஞரா இருக்கீங்க, இந்த வயசுல வந்து உங்களை முதல்வராக்குனா நிச்சயமா அது அடுத்த பிரச்சனைக்கு வழிவகுக்கும், அதனால இப்ப வேண்டாம், இப்ப வேற பொறுப்புகள் கொடுக்கிறோம் என்று சொல்லிட்டு அவரை வந்து ஆறுதல் சொல்லி அனுப்புறார்கள். இவர் வந்து அதுக்கு நேர்மாறாக செயல்படுகிறார். அதன் பிறகு விளைவுகள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கு. இப்ப வைஎஸ்ஆர் ஒரு கட்சி இருக்காருன்னு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு மாறிவிட்டது. ஏறத்தால் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலையம் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அதுல இருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனைகள் தான். அந்த ஒரு ஸ்டிண்ட்ல இருந்து பண்ற ஊழல், அந்த ஊழல் இருந்து அன்புமணியை வந்து அப்படியே சொலையா வந்து பாஜக பிடிக்கிறது. அதன் பிறகு பாஜகவினுடைய ஏறத்தாழ ஒரு அடிமையாக அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது இவருக்கு வந்து பிடிக்கவில்லை. அப்போ அதுக்கு முன்னாலேயும் வந்து பல அமைச்சர்கள் இருந்தார்கள். அந்த அமைச்சர்கள் மூலமாக பாமகவுக்கு எவ்வளவோ நிதி வந்தது. அந்த நிதி எல்லாம் யாரு கட்டி காப்பாத்திரம் பாத்தீங்கன்னா டாக்டர் ஐயா தான் பார்த்திருக்காரு. அதுல மாற்றுக்கிறது யாருக்கும் இருக்க முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு காலத்தில் வந்து இவர் வந்து தனியாக ஒரு ரூட்டை போட்டு பல செய்து கொண்டிருந்தார் இன்னொரு பக்கம். அப்போ அவர் சொல்றது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு கட்சி யாரு விட்டு இருக்குன்னு மிக தெளிவாக நமக்கு முந்தானே தெரிஞ்சிச்சு, போன வாரம் தெரிஞ்சிருச்சு. அன்புமணி தான் இருக்கிறது. தலைவர் என்றால் நீக்கலாம், நீக்கிற பிறகு ஆனால் அது ஒரு பொதுக்குழுவில் வைத்துக் கொண்டு அந்த தீர்மானத்தை வந்து ஏற்புடையதாக ஆக்க வேண்டும் இல்லையா? அந்த ஒரு ஸ்ட்ரென்த் ஒண்ணு இன்னைக்கு டாக்டர் ஐயாட்ட இல்ல. அதனாலதான் இப்படி புலம்புறாரு. ஓ, சரி சரி சரி. நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி இப்போ அன்புமணியிட்ட தான் அந்த முழுமையான அந்த பலம் இருக்கிறது. ஆனால் அன்புமணியை ஒரு நீக்க முடியாது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை கூறி ஒரு நெருக்கடிக்கு தான் தள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? வேற ஆப்ஷன், கூட்டணி ஆப்ஷன், அவர் கூட்டணியில தான் அந்த முரண்பாடுங்கிறாங்க. வேற என்ன சார் அவருக்கு ஆப்ஷன் இருக்கு? அவர் ஒன்லி பிஜேபியில இருக்கணும், இல்ல அதிமுக கூட்டணியில இருக்கணும். ஒரே கூட்டணிக்குள்ள 2 அணி மாற முடியும். வேற ஆப்ஷன் அவர் என்ன தாவேக்காவோ அல்லது நாம் தமிழருக்கோ கூட்டணியா வைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கா சார்? திமுகவில இல்ல இல்ல அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுகிறேன். பாமக வந்து ஒரு காலத்துல வந்து அரசியல் இல்லாத, அதாவது தேர்தல் அரசியல் இல்லாத ஒரு காலம் இருந்தது. டாக்டர் வந்து அது கூட ஒரு முடிவாக கூட எடுக்கலாம். டாக்டர் ஆமா, இல்ல போட்டியிட வேண்டிய அவசியமே இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு கூட இருக்கலாம். இந்த வந்து பாமகவை வந்து நாம் வந்து வலுவாக வைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம அரசியல் களத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று கூட ஒரு தீர்மானத்தை வந்து அவர் எடுத்துக்கொண்டு அவர் அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பலாம். ஏன்னா அவர் வந்து தலைவரா இருக்கிறாரு. அது வந்து குழுவினுடைய அதிகாரம் என்பது இதெல்லாம் வந்து ஸ்பிளிட்டிங் ஹேர்ஸ் தான். அதாவது பாஜகவுக்கு எது பிடித்தமா இருக்கிறதோ அந்த விஷயம் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து எதிரொலிக்கும். அது அவர்கள் தான் அப்படித்தான் அந்த வந்து இன்டர்பிரட் பண்ணுவார்கள் வைத்துக் கொண்டால் கூட ஒரு தலைவராக இருக்கிற இடத்துல வந்து தாராளமாக அவர்கள் சொல்லலாம். அப்கோர்ஸ் சிவசேனா மாதிரி இல்லை என்றால் சரத்பவாருடைய கட்சி பற்றி தாராளமாக அந்த கட்சியை பிளக்க வைக்கலாம். அதன் பிறகு வந்து அந்த பிளவு வந்து அன்புமணியுடைய கட்சியாக மாறலாம். அதெல்லாம் இருக்கிறது. பட் இன்றைக்கு இருக்கின்ற இதுல வந்து நிச்சயமாக ஒரு தலைவர் வந்து நீக்க முடியும், கவுண்டர் வந்து நீக்க முடியும், இவரை நீக்க முடியும். ஆனா அந்த நீக்கம் வந்து செல்லுமா செல்லாதா என்றது அந்த கமிட்டி தான், அந்த பொதுக்குழு தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த பொதுக்குழுவுக்கு போகாமலே வந்து காலம் தாழ்த்தக்கூடிய அந்த விஷயம் கூட இருக்குது இல்லையா? அது கூட இப்ப அந்த அளவுக்கு போகுமா என்று தெரியவில்லை. ஆனா என்னை பொறுத்தவரை வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இன்னைக்கு ராமதாஸ் கூட ஒத்துழைக்கவில்லை என்றால் நட்டம் யாருக்கும் வருதுன்னு பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு தான். டாக்டருக்கு வந்து 87 வயசு ஆயிடுச்சு. அவர் ஒரு காலத்திலையும் வந்து தேர்தல் அரசியல் இருந்தது கிடையாது. அவர் வந்து ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது, இருக்க வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது. அன்புமணிக்கு அந்த ஆசைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த ஆசைகள் வந்து நிச்சயமாக சமரசமாகத்தான் போக வேண்டும்.